ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சைட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். என்ன ஒர்க்குக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் லைன் பைப்பை வந்து கீழே கன்சல்ட்டிங் பண்ணுறதுக்காக சொல்லி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் வீடும் ஒரு காமன் சர்வீஸு, டோட்டலாக மேலேருந்து 4 சர்வீஸு, வேறு ஒரு கேபிள் ஒயர், டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பைப்பு கீழே இறக்கி கொண்டு வரணும். கட்டிங்காக தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏரியாச்சு சாரம் போட்டு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வைக்கிறதுக்கு வந்து பழக மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கட்டையில் நின்றுட்டு தான் வெட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான், கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் கீழே வந்து ஒரு 35 அடியாச்சும் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வெட்டணும், பொறுமையாக தான் வேலை ஓடும். ஸோ கட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். கட்டிங் பாதி போட்டு முடிச்சாச்சு கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. ஸோ அவுட்டரில் இருக்கிறதுனால தூசி எங்கேயுமே போக மாட்டேங்க, அவ்வளோவும் சுற்றி மூஞ்சிக்கு தான் வருது. ஸோ நீங்கள் வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ப்ரொடெக்டிவ் கியர் போட்டுட்டு விட்டுங்க, ஏதாச்சும் ஹெல்மெட் அந்த மாதிரி எதுவும் போட்டுட்டு விட்டுங்க, அப்போ தான் நமக்கு சேஃபாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெட்டி முடிச்சுட்டு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருந்தேன். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ கலர் கழுத மாதிரியே இருந்துச்சு. ஆனால் குதிரைன்னு தான் நினச்சி நானும் பக்கத்தில் போனேன். ஆனால் அதை பார்த்தீங்க குதிரை தான். நானும் பக்கத்தில் போய் டச் பண்ணிடலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அசர மாதிரி இல்லை, பக்கத்தில் கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் லேசாக அதோட தலையை டச் பண்ணேன். ஆனால் சைடில் ஒரு குட்டி குதிரை ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி குதிரையை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது குடுக்குடுன்னு அது தாய் பின்னாடி போய் ஓடிட்டு, சரி ரைட்டு காலை கீழே தூக்கி அடிச்சிடக்கூடாதுன்னு நானும் பேக் டு என் வேலைக்கு வந்துட்டேன். குட்டி ஸ்டாலியன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வேலையை முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பைப்பு, 4 3 7 பைப்பு, 7 பைப்பில் பாதி வந்து 3 பைப்பு வந்து மேலேயே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் ஓவர்ன்றதுனால உங்களுக்கு வேலை கொஞ்சம் டல்லாக தான் நடக்குது. ஸோ இதை முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 2 நாள் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி லைனில் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பார்க்கணுன்னா மறக்காம கீழே கொடுத்துற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.